ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டேயாங் எஃப்எஃப் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட் மீ ஃபைனல் பார்ட். டேயாங் வைன் ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தங்களோட கிராமத்துக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வருஷம் வைன் நல்லபடியாக ரொம்பவே கவனமாக விரதம் இருந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு போவாங்க கோவிலுக்கு. கோவிலில் எந்த பிரச்சனையும் இல்லை வைனுக்கும் டேயாங்க்கும். நல்லபடியாக மாவிளக்கை அங்கே படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே சாமி வரக்கூடிய லேடிஸோ ஜென்ஸோ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக டேயாங்கையும் வைனையும் அங்கே கூப்பிட்றதில்ல. பிளெஸ்ஸிங் பண்ணவும் கூப்பிட்றதில்ல, பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் கூப்பிட்றதில்ல. நார்மலாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க 2 பேரும். ஆனால் டேயாங்கோட ஃபேமிலிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. டேயாங்க்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியில் சொல்லிக்கல அப்படின்னாலும் வைனுக்கு நல்லா புரியுது எந்தளவுக்கு டேயாங் குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் எவ்வளோ ஆசையாக இருந்தாங்க. தன்னோட சில்லியான சில பிஹேவியர்னால் ப்ரீஷியஸான குழந்தைய அபார்ட் பண்ணிட்டோமே நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க வைன். ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியல. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். இப்போ அறுவடை காலம். ஸோ எல்லோரும் நெல்லெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வைன், மினி, மாயா, ஹன்ஷு 4 பேரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. மினி வந்து வைன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இடுப்பெல்லாம் எனக்கு வலிக்குது. இந்த 1 மந்த்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் சுகாக்கிட்ட. சமைக்கணும், அதனால தான் ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப கஷ்டமாயிடும்னு நான் போகலை. நீ இன்னைக்கு என்ன ஃபுட்டு செஞ்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க மினி வைன்கிட்ட. நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சேன். அப்புறம் வந்து மாயா சாம்பார் செஞ்சா. அதுக்கப்புறம் ஹன்ஷு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹன்ஷு நான் சாம்பார் செஞ்சு அது பேர் என்னது தட்டைப்பைத்தங்காய் கூட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஃபுட்டு போங்க. நானும் என்னோட குழந்தனார் ஒய்ஃபும் பிரியாணி செஞ்சோம், வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைனுக்கும் மாயா ஹன்ஷுக்கும் குஷி தாங்க முடியலை. எங்களுக்கும் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன், வாங்க வேகமாக நடக்கணும். தலையை வலிக்குது. இந்த கூடையை தூக்கி தலையில் வச்சு சூடான சாப்பாடை வச்சதும் ஏதோ மலையை தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருக்குது. வேகமாக நடக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க வயலை பார்த்து இந்த 4 கேர்ள்ஸும். அந்த டைமில் ஆப்போசிட்டில் சுகா வந்துட்டுருக்காங்க பைக்கில். சுகா மினியை பார்த்ததும், மினிக்குட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னேன். இந்த கூடையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து யாருக்கு பத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேர் கொண்டுட்டு வர்றோம், எல்லாம் போதும், பத்தலைன்னா தண்ணி குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. சுகா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இவங்க 3 பேர் வேண்டாம் வைன், நீ வந்து என் பின்னாடி உட்காந்துக்கோ, உன்னோட கூடையை உன் லேப்பில் வச்சுக்கோ, உன்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை நான் 1 பை 1 கூட்டின்னு போகிறேன் வயலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே விட்டால் போதும்பா அப்படின்னு கிடுகிடுன்னு சுகா கிட்ட ஓடி போயிட்டாங்க. சுகா ஹெட்டில் வச்சுருந்த அந்த கூடையை எடுத்து அப்படியே தரையில் வைக்கிறாங்க. வைன் போய் சுகா பின்னாடி பைக்கில் உட்காந்துக்கிட்டாங்களா. மினியும் ஹன்ஷுவும் அந்த கூடையை மெதுவாக தூக்கி வைனோட லேப்பில் வைக்கிறாங்க. வைன் பாய் சொல்லிவிட்டு சுகா கூட கிளம்பிட்டாங்க வயலுக்கு. எங்கே போனாலும் இவளை மட்டும் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுறாங்க சொகுசா. வாங்க நடப்போம் அப்படின்னு மாயா சொல்லிக்கிட்டே வேகமாக வயலை பார்த்து மாயா, ஹன்ஷு, மினி 3 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் நெல் எல்லாத்தையும் கட் பண்ணி அதெல்லாம் ஒரு சின்ன கட்டுக்கட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஜங்குக்கும் ஜிமினும் அவங்களோட ஒய்ஃப் கூட இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிருக்குமா, அப்படியே வரப்பில் உட்காந்து பழைய சாதத்தோட தண்ணியை குடிச்சிட்ருக்காங்க. அந்த நீராகாரத்தை குடிச்சிட்ருக்கும்போதே ஜங்குக் சொல்கிறாங்க, நல்லா வாங்கணும் டாக்டர் பொண்ணை கட்டிக்கணும்னு சொல்லி. இப்போ தான் தெரியுது எங்களுக்கு ஏற்ற பொண்ணு நீங்கள் தான், உங்களை கட்டிக்கிட்டால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட ஒய்ஃப் ஜங்குக்கை பார்த்து முறைச்சி, டாக்டர் பொண்ணு கேட்குதா உங்களுக்கு, கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினோட ஒய்ஃப் ஜிமினை பார்த்து, இன்னொரு கிளாஸ் குடிங்க, டாக்டர் பொண்ணுக்கு அழைஞ்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வைன் வரப்பில் தன்னோட ஹெட்டில் கூட எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சுகா மினியையும் மற்றவங்களையும் கூப்பிட்றதுக்காக ரிட்டன் கிளம்பிட்டாங்க. டேயாங் இப்போ
அங்கே இருக்க நெல்லெல்லாம் கட்டுக்கட்டாக கட்டி வச்சிட்ருப்பாங்களா. வைனை பார்த்ததும் வேகமாக நடந்து வந்து வைன்கிட்ட நிற்கிறாங்க. மிஸ்டர் கேம், தலையை ரொம்ப கடுக்குது, கூடையை தூக்கி கீழே வைங்க, எல்லோருக்கும் ஃபுட்டு இதில் இருக்குது, இன்னும் ஒரு 3 கூட வந்துக்கிட்டு இருக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினியோட மதரின்லாம் வைன்கிட்ட வந்து தேங்கோடு சேர்ந்து அந்த கூடையை கீழே இறக்கி விட்டு, இங்கே கட்டிக்கிட்டு வந்த புதுசில் வயலுக்கே நான் வரமாட்டேன்னு அடம் பண்ணவ இப்போ கூட தூக்குற லெவலுக்கு வந்துட்டா, சூப்பர் தேங்கா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ தேங்கோட மம்மி, நக்கல் பண்ணாதீங்க என் மருமகளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைனுக்கு சைடில் ஒரு துண்டை விரித்து உட்கார வைக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து அவங்கவுங்க வீட்டில் ரெடி பண்ண ஃபுட்டை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பாட்டிமா ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இது தெரிஞ்சிருந்தா என் பையன்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது இன்னும் 2 பொண்ணுங்களை பெற்றுக்கடான்னு சொல்லி இதே ஊரில் கட்டி கொடுத்துருப்பேன். அவன் இந்த குள்ளநெறி ஒயினை மட்டும்தான் பெற்று விட்ருக்கான், தொலைஞ்சிட்டு போகுது, இதாவது இங்கே வந்து உட்காந்துக்குச்சே, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக மினி செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியை சாப்பிட்டுட்ருக்காங்க. மினிக்கு சிரிப்பாக இருக்குது பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு. அந்த டைமில் ஊருக்குள்ளே தண்டரா போடுறாங்க. ஏய் சத்தம் போடாதீங்க, தண்டரா போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிம்மா. அப்போ தண்டரா போடையில் சொல்கிறாங்க, ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, நம்ம ஊரோட 10 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பெரிய திருவிழா நடக்க போகுது. ஊர் மக்கள் எல்லாரும் தங்களோட வீடுகளை சுத்தம் பண்ணி பெயிண்ட் பண்ணி, இல்லாதவங்களுக்கு தங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை கொடுத்து உதவி பண்ணி, எல்லாரும் சமமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகுக்கணும். இந்த திருவிழாவை நல்லபடியாக சிறப்பித்து தரணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஊர் திருவிழா 10 வருடத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடியது, நடைபெற போகுது அப்படின்னு டப்புன்னு அந்த மேளத்தை அடிச்சுக்கிட்டே அடுத்த சைடு போகிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரே குஷி. ஏ ஒயின் குட்டி, கேட்டுக்கிட்டே இருப்பியே, எப்போ பெயிண்ட் அடிப்பீங்க வீட்டுக்கு, எப்போ பெயிண்ட் அடிப்பீங்க வீட்டுக்குன்னு. இன்னும் 1 வாரத்தில் பெயிண்ட் அடிக்க போகிறோம், வேலை வெட்டி பார்க்குறதுக்கு அத்தனை பேரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட மதரின்லா. ஆஹா, வேலை வேலை வேலை, வாங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனும் மினியும் அந்த சைடு போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அமைதியாக ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வைனோட லைஃப் இந்த கிராமத்தில் போய்கிட்டுருக்கு. டயாங், ஜோன், ஜங்குக், ஜிமென், சுகானு எல்லோரும் இப்போ 30+ ஏஜில் இருக்காங்களா, கிராமத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. கிராமத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ ப்ரெசண்ட்டில் வீட்டில் மாவிளக்கு இடிச்சிட்ருக்காங்க. வைன், மினி, ஹன்ஷு 3 பேரும் ஆளுக்கு 5 மினிட்ஸ்னு கணக்கு பண்ணிக்கிட்டு வீட்டில் மாவிளக்கு இடிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் மினி இப்போ ஒரு பாத்திரம் நிறையா அரிசி எடுத்துக்கிட்டு வைன்கிட்ட வந்து உட்காடுறாங்க. மாயாவும் ஹன்ஷுவும் மினி வச்சுருக்க அரிசியை பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. ஐயோ, எங்கள் வீட்டு அரிசியை இடிக்க முடியாமல் குதிச்சுக்கிட்டு கிடக்குறோம், என்னது இது இம்புட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அப்போ மினி, எம்புட்டுனா இதையும் சேர்த்துக்கிட்டீங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆளுக்கு 5-5 நிமிஷமா அப்படின்னு கேட்குறாங்க மினி. ஆமாம், 5 நிமிஷம், கையெல்லாம் சவந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. மினி சிரிச்சுக்கிட்டே நகருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மினி அந்த குச்சியை கையில் வாங்கிக்கிட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாவிளக்கை. வைன் வந்து மினியோட பாத்திரத்தில் இருக்க அரிசியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, சூப்பர், ஈவினிங் வரை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. வைன் ரொம்ப கவனமாக விரதம் இருக்கிறாங்க, எப்படியும் ஒரு குழந்தை பிறக்கணும் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைக்காக தான் வைன் இந்த விரதத்தை மனசில் நினச்சிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. டயாங்குமே வைன்கிட்ட சொல்லிக்காமல் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி டயாங்குமே விரதம் இருக்காங்க. எல்லாருமே அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி விரதம் இருப்பாங்க, இல்லை நார்மலாக விரதம் இருப்பாங்க. இப்போ டயாங்கோட மம்மி தன்னோட மருமகள்களுக்கு புது சாரீ கொண்டு வந்து கொடுத்து, இந்த சாரியை தான் வியர் பண்ணிக்கிட்டு பூஜைக்கு வரணும், ரொம்ப விசேஷமாக இருக்கும், 10 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இது, பெயிண்டிங்லாம் நீட்டாக பண்ணியாச்சு, வீட்டுக்கு அழுக்குப்படுத்தாமல் பார்த்துக்கணும் வால்ஸை, இல்லை நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு வீடு பூத் பங்களா மாதிரி ஆகி போயிடும், கவனம். ஏய் மாயா, ஹன்ஷு, மினி 3 பேரோட பிள்ளைங்களும் பென்சில் வச்சு வாளில் ஏதாவது கிறுக்குனாங்க, அவ்வளோதான், 18 வயசில் ஊரை விட்டு போகிறதுக்கு பதிலாக இப்போவே விரட்டி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க.
அந்த டைமில் சுகா மினி பக்கத்தில் வந்து உட்காந்து, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க என் பசங்க. இந்த வாட்டி ஆயில் பெயிண்ட் அடிச்சிருக்கு, க்ளீன் கூட பண்ணி விட்டுறலாம். செவத்தில் எதுவும் கிறுக்குனா கூட கவலைப்படாதீங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டேங் மம்மி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நீ சொல்லுவடா, இல்லை டாட்டா பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ரேண்டமாக பேசிக்கிட்டே அந்த மாவிளக்கு அரிசியை ஃபுல்லாக மாற்றி மாற்றி எல்லோரும் இடித்து மாவிளக்கு ரெடி பண்ணிட்டாங்க. வைன் தன்னோட ரூமில் இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக டேங்கோட மம்மி எடுத்து கொடுத்த சாரியை வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க மிரர் முன்னாடி. டேங் வைனை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து, வைனா பயப்படக்கூடாது, ஏதாவது தப்பு எதுவும் பண்ணியிருந்தா அவங்க என்ன சொன்னாலும் அதை நீ கேட்டுக்கோ, உன்னால் முடியலைன்னா நான் பார்த்துக்கிறேன், என்னை பண்ண சொல்லு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. டேங் அப்படியே நிமிர்ந்து பார்த்து, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், எந்த தப்பும் நடக்காது. லாஸ்ட்டு 2 இயர்ஸ் நம்ம போய் அங்கே எதுக்காவது பனிஷ்மெண்ட் வாங்கினோமா? இல்லை. அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம எந்த பனிஷ்மெண்ட்டும் வாங்க மாட்டோம். ஆனால் விஷஸ் கிடைக்குதா என்னான்னு தான் எனக்கு தெரியல. நான் பண்ண தப்பு 3 வருஷமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு குழந்தை எனக்கு பிறந்தா கூட சந்தோஷமாக இருக்கும், என்னால் தான் நீங்களும் வருத்தப்படுறீங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு டேங்க்கு. அப்படியே டியர்ஸை ஃபைட் பண்ணி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை, நம்ம சாமி நம்மளுக்கு குழந்தைங்கள கொடுப்பாங்க, நீ ஏன் கவலைப்படுற, 1க்கு 3 குழந்தை பிறக்கும் பாரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க டேங். வைன் அப்படியே டேங்கை ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் சொல்கிறது நடக்கட்டும், நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஹேருக்கு ஜாஸ்மின் எடுத்து வச்சுக்கிட்டு வைன் ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. டேங் வைன் போகிறதையே பார்த்துட்டே இருந்துட்டு, கடவுளே எங்களுக்கு குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தன்னோட ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கள் அதர் ஹேண்ட் டேங்கோட காலேஜ் டீனோட பொண்ணு சியா இப்போ தான் டேங்கோட கிராமத்தை கண்டுபிடிச்சி டேங்கோட ஊருக்கே வந்து டேங் தன்னை கெடுத்துட்டாரு, தன்னோட ஸ்டொமக்கில் இப்போ டேங்கோட பேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி டேங்கை எப்படியாவது மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தோட இப்போ கிராமத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லோரும் திருவிழாவுக்காக சூப்பராக ட்ரெஸ் பண்ணி நல்லாவே ஒரு ஹாப்பி ஃபேஸில் காட்டு வழி பாதையை நோக்கி கிளம்பி ஒவ்வொருத்தவங்களாக போயிட்டுருக்காங்க ஃபேமிலியாக. அந்த டைமில் சியா கார்லேருந்து கீழே இறங்கி, இந்த கிராமம் தானே, என்ன கூட்டமாக கும்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கிட்டு போகுதுங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அங்கே போய்கிட்டு இருக்க ஒரு லேடியை பிடிச்சி, எங்கே பாருங்கம்மா, மிஸ்டர் கிம் டேங்கோட வீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீடா, திருவிழாவுக்காக சொந்தக்காரங்களா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, வெளியூர் திருவிழாவுக்கு சொல்லியிருந்தாங்க, வந்திருக்கோம், அவங்க வீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் முன்னாடியே கிளம்பிட்டாங்கம்மா காட்டு வழி பாதையில், நீங்கள் வேணால் எங்கள் கூட வாங்க, கூட்டிக்கிட்டு போகிறோம், அங்கே போய் நீங்கள் டேங் தம்பியையும் அவங்க குடும்பத்தையும் பார்த்துடலாம், வாங்க, வீட்டில் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, ஒண்டியாக இப்போ என்ன பண்ண போகிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அழகா சியாவை அந்த லேடி தான் கூட கூட்டிகிட்டு இப்போ கோவிலை நோக்கி கிளம்பிட்டாங்க. அந்த கடவுளை பார்க்குறதுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கும் கிளம்பிட்டாங்க. சியாவுக்கு ஒன்றுமே புரியல. எது, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, கோவிலில் போய் கிடக்குறாங்களா, சூப்பர், நான் ஊருக்குள்ளே கத்தி கூச்சல் போட்டு ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்றதுக்கு பதிலாக திருவிழா நடக்கிற இடத்துலையே போய் கூச்சலை போட்டுடுறேன், ஆளுங்களும் ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க, எனக்கும் வசதியாக போயிடும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக இப்போ அந்த லேடி கூட கோயிலை நோக்கி கிளம்பி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சியா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. சியா இப்போ மக்கள் எல்லோரும் கூடியிருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நல்லாவே இருட்டாயிடுச்சு. எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்க அந்த மரம் இப்போ எல்லாரோட கண்ணுக்கும் தெரியுது. சியா இப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எங்கே இருக்காங்கன்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் எல்லோரும் இப்போ எழுந்து கிடுகிடுன்னு அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க கொண்டு வந்த மாவிளக்குகளை அப்படியே அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எகெயின் அவங்களோட இடத்துல வந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் டேங்கை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க சியா. ஐயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட காலேஜ்லேயே அட்டி போட்டு மிரட்டி விட்டுட்டான். பயத்தில் இவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் பியூன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். எகெயின் வந்து குத்தி போடுவானோன்னு பயந்துக்கிட்டு
என் போராத நேரம் அந்த டைமில் போய் நான் அட்ரஸை நோட்டீஸ் பண்ணலை. 2 வருஷம் ஆயிடுச்சு இவனோட அட்ரஸ் நோட்டீஸ் பண்ணி இந்த கிராமத்தை வந்து சேர்றதுக்கு. எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் பொண்டாட்டி கூட அந்த ஒயின். ஐயோ, இன்னும் அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேஷ்டி சட்டையில் இவன் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இவன் பொண்டாட்டி இந்த ஒயின் இருக்காளே கேடு கட்டவ. ஐயோ ஐயோ, எப்படி நிற்கிறா இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டு. படு அழகாக சில்க் சாரீ கட்டி ஹேர் முழுக்க ஃப்ளவர் வச்சு. ஐயோ, எனக்கே பொறாமையாக இருக்குது இவளை பார்க்கும்போது. ஐயோ ஐயோ, நான் ஏதாவது பண்ணணும். என்னையோட உன் நிம்மதிக்கு நான் ஆப்பு வச்சு விடுறேன், இர்ரி ஒயின் இந்த வர்றேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அங்கே இருக்க ஆட்களை எல்லாம் ஒதுக்கிக்கிட்டு வேக வேகமாக டேங்கோட ஃபேமிலிக்கிட்ட தான் சியா போக பார்க்குறாங்க. அந்த டைமில் பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு லேடி எழுந்து நின்று நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஷவுட் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், அத்தனை பேரும் நீஸில் உட்காந்துக்கிட்டாங்க. ஒன்றுமே புரியலை சியாக்கு. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுங்க, வந்துட்டேன்னு இந்த அம்மா இந்த கற்று கற்றுது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் பதட்டத்தோட இவங்களும் அப்படியே எந்த இடத்துல நின்னாங்களோ அந்த இடத்துல நீஸில் உட்காந்துக்கிட்டாங்க. சியா நீஸில் உட்காந்த நெக்ஸ்ட்டு செகண்டே சாமி வந்து கத்துன லேடி அப்படியே வேக வேகமாக நடந்து போய் அந்த மரத்தடிக்கிட்ட நிற்கிறாங்க. ஒயின் அப்படியே பயபக்தியோடு உட்காந்துட்ருக்காங்க. கடவுளே, எங்களுக்கு குழந்த பிறந்துடணும். அம்மா, ஆனா பொண்ணான்னு தெரியல இந்த தெய்வம், எனக்கு குழந்த கொடுங்க ப்ளீஸ். நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் உங்களுக்காக நான் உண்மையாக இந்த விரதத்தை இருந்து நான் என் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்காக இல்லைனாலும் என் ஹஸ்பண்ட்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் என் பாட்டிமாவுக்காகவும் இந்த வாட்டி ஒரே ஒரு நல்ல வார்த்தை எனக்காக சொல்லிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒயின் தனக்குள்ளேயே வேண்டிட்டு அப்படியே கவனமாக பார்த்துட்ருக்காங்க அந்த லேடியை. அந்த டைமில் அந்த லேடியை பார்த்து சியா டக்குன்னு எழுந்து நின்று நீங்கள் தான் பஞ்சாயத்து தலைவரா, எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், கடவுளாக பாவிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லேடியா யாருன்னே தெரியாத வெளியூருக்கார பொண்ணு ஒன்று எழுந்து நின்று சாமியை பார்த்து எனக்கு நியாயம் வேணும்னு கேட்டதும் ஊர் மக்களுக்கு அள்ளு விட்டு போச்சு. சைடில் திரும்பி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உட்கார் கீழே, எங்கள் சாமி கூப்பிட்டா தான் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கும் வைனுமே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க சியாவை. டேங்கும் வைனும் முகத்தை பார்த்துக்கிட்டு இது சியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆமாம், இவ இதுக்கு இங்கே வந்து நம்ம கடவுள்கிட்ட பேச முயற்சி பண்ணுறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அந்த டைமில் சாமி வந்த லேடி அப்படியே சியாவை பார்த்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குஷியாக சியா கிடுகிடுன்னு அந்த லேடிக்கிட்ட போய் இங்கே பாருங்கம்மா, கிம் தயாங்னு இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவரும் நானும் ஒன்றுமண்ணா இருந்து இப்போ நான் கன்சீவாக இருக்கேன். என்னை விட்டுவிட்டு இந்த ஊருக்கு கூடியாந்துட்டார். அவருக்கு இந்த ஊரில் ஒரு பொண்டாட்டி வேறு இருக்கான். எனக்கு நியாயம் வேணும். அவர் பொண்டாட்டி கூட அவர் சண்டையாக இருக்கார். அவர் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஒதுக்கி விட்டுவிட்டு என் கூட ஒன்றுமண்ணா இருந்து என் ஸ்டொமக்கில் குழந்தைய கொடுத்துட்டு போன அவரை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சியா அந்த லேடியை பார்த்து உயிரே போயிடுச்சு டேங்க்கு. அடப்பாவிகளாக எங்கே சுற்றி வந்து எனக்கிட்ட தானே வந்து நிற்கிறாளுங்க எல்லாரும். ஐயோ, இந்த ஒயினை கட்டி நான் பாடாப்பட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். என் குடும்பத்துக்கு எடுக்க இவ எங்கே கண்டு வந்தா? ஐயோ ஐயோ, இவள் காலேஜ் விட்டு வெளியில் வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இங்கே வந்து செட்டில் ஆன என் பொண்டாட்டி கூட அப்பாடான்னு. ஐயோ, எங்கே கண்டு இங்கே வந்து, ஐயோ யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா என்னையை பற்றி அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க டேயா. அந்த டைமில் அந்த லேடி இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படின்னு மாயாவை பார்த்து சொல்லிக்கிட்டே சைடில் அப்படியே திரும்பி ஒரு 3-4 ஆம்பளைங்களை எழுப்பி விட்டு குழி தோண்டுங்க, 3 இன்ச் ஆழத்தில் 6 அடி நீளத்தில் குழியை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஊர் மக்கள் எல்லோரும் நீஸில் உட்காந்துட்டு ஐயோ அம்மா வேண்டாம், யார் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், முடியாது, தாங்காது, ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அத்தனை பேரும் அமைதியாக உட்காரணும் அப்படின்னு ஒரு ஷவுட் தான். எல்லோரும் அப்படியே ஹேண்ட்ஸை கட்டிண்டு இப்போ வரையும் முட்டி போட்டுட்டு தான் அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. ஒயினுக்கு கோபம் வருது சியாவை பார்க்க. எவ்வளோ திமிர் இருந்தால் என் வீட்டுக்கார் மேலே இப்படி ஒரு அபாண்டத்தை தூக்கி போடுவா. உண்மையிலே மிஸ்டர் கிம் நல்லவர். அவர் மேலே இவ என்ன சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு
அமைதியாக கீழே குனிஞ்சு ஹேண்ட்ஸை கட்டிட்டு முட்டி போட்டு உட்காந்துட்ருக்காங்க ஒயின். அப்போ வேகமாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே குழியை தோண்டிட்டு அப்படியே சைடில் அந்த மண்வெட்டியையும் கடப்பாரையும் வச்சுட்டு அவங்களோட பிளேஸ்லேயே அழகாக வந்து நீஸில் உட்காந்துக்கிட்டாங்க அந்த 3 மந்த்ஸும். அப்போ அந்த லேடி சியாவை பார்த்து, ஆஹா, ஸ்டொமக்கில் இப்போ குழந்த இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்கம்மா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு குழி போட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு பண்ணால் தண்டனை இருக்குது, உன்னையா கிம் டயாங் கெடுத்துப்பட்டான்னு சொல்ல வர்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, என்னை கெடுக்கலாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் சம்மதிச்சு தான் ஒன்று மண்ணா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சியா. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த லேடி சைடில் இருந்த வாட்டர் எடுத்து அப்படியே அந்த குழிக்குள்ளே ஊற்றுறாங்க. குப்புன்னு அப்படியே தனன்னு நெருப்பு அந்த குழியில் தண்ணி ஊற்றுன நெக்ஸ்ட்டு செகண்டே வந்துடுச்சு. பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது சியாவுக்கு. என்னது இது, தண்ணியை தான் ஊற்றுனாங்க, கும்முன்னு நெருப்பு வந்துடுச்சு. அப்பா, எவ்வளவு நெருப்பு பீசஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த லேடி சியாவை பார்த்து, உனக்கு தீர்ப்பு கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி இப்படி சைடில் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கிடுகிடுன்னு சைடில் போய் நின்றுக்கிட்டாங்க சியா. அப்போ அந்த சாமி வந்த லேடி, மெத்தோன், அம்ரோத் 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், உயிரே போகணும் இருக்கு அவங்க 2 பேருக்கும். மெத்தோனும் அம்ரோத்தும் கிடுகிடுன்னு வந்து அந்த லேடி முன்னாடி நிற்கிறாங்க. அந்த லேடி தன்னோட ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. சாட்டை வந்துடுச்சு. அப்படியே 2 பேரோட பேக் சைடில் போய் நின்றுக்கிட்டு ஓங்கி அட்டி கொடுக்குறாங்க. எதுக்குன்னே சொல்லலை, அப்படின்னு பயங்கரமாக மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வலி பொறுக்க முடியாமல். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சியாவுக்கு பயம் வந்துடுச்சு. என்னது இது, இந்த போடுறாங்க, எதுக்காக இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ அந்த லேடி நல்லா அட்டி போட்டு சாட்டையே பிஞ்சு போயிடுச்சு. சைடில் தூக்கி போட்டுட்டு, டவுனுக்குள்ளே போனால் உங்களோட புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வரணும். அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் வந்து சொல்லணும். 3 பொண்ணுங்க 4 பொண்ணுங்கன்னு 2 பேரும் சேர்ந்து சைட் அடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களில் யார் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிள்ளைய கட்டிக்கணும்னு தெரியுறீங்களா? அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்காதுடா. தலைகிழத்த தண்ணி குடித்தாலும் ஒரு பொண்ணு உங்களை திரும்பி பார்க்காது. பாங்க அப்படின்னு கத்துறாங்க அந்த லேடி. அவ்வளோதான், அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கிடுகிடுன்னு வந்து அவங்களோட இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. 2 பசங்களோட மம்மி டாடியும் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேர்த்தையும். கர்ப்பான அசிக்கும் 2 பசங்களுக்கும். அப்போ அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க. ஐயா, இவனுங்க 2 பேரும் காலேஜில், அதுவும் பெரிய காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கானுங்களா டவுனுக்குள்ளே போய் இவனுங்க லட்சணத்துக்கு. உள்ளூருக்குள்ளே பொண்ணு வேண்டாம், வெளியூரில் போய் பொண்ணு தேடுறானுங்களா? யாரும் இவனுங்களுக்கு பொண்ணு கொடுக்கப்படாது, 10 வருஷம் கிடக்கட்டும்னுங்க அப்படின்னு அங்கங்கே பேசிக்கிறாங்க. சியா ஒன்றும் புரியாமல் பிக்கு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் மினி அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. மினி டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. எங்க வா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்ததும் கிடுகிடுன்னு மினி அந்த லேடிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த லேடி அப்படியே கீழே குனிஞ்சு மணலை அள்ளி அப்படியே மினியோட ஹேண்ட்ஸில் கொட்டி, நீ கன்சீவாக இருக்க, உனக்கு தெரியாது, இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு நல்ல மாதிரியான குழந்தை பிறக்கும், நிம்மதியான வாழ்க்கை அது வாழும், நீனும் சந்தோஷமாக இருப்ப, குழந்தைங்களோட உன் கணவரோடையும் நிம்மதியாக இருப்ப, போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மணல் கைக்கு வந்ததும் அப்படியே கோல்டு காயின்ஸாக மாறுது. இதெல்லாம் சியா பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க. மேஜிக் பண்ணுற பொம்பளையாவ, என்னது இது, ஒன்றும் புரியலையே இங்கே என்ன நடக்குதுன்னே அப்படின்னு குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. மினி அப்படியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்ட்டு குடுகுடுன்னு சுகா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. சுகா அப்படி மினியை சைடு ஹக் பண்ணி, மெதுவாக உட்காரு, வீட்டுக்கு போய் கிட் வாங்கி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி ரொம்ப நாள் கழித்து செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிருக்காங்களா. தன்னோட பொண்ணை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படியே தன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுகா ஃபேமிலிக்கு. அந்த டைமில் அப்படியே சைடில் திரும்பி இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு
பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க அந்த லேடி. லேட் ஆக ஆக ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சியாவுக்கு. இங்கே பாருங்கம்மா, உங்கள் மேஜிக் வேலையெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்துங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு நியாயம் வேணும், என் ஸ்டொமக்கில் இருக்க குழந்தைக்கு டேடி வேணும்னு. நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்க. என்னது இது, உங்கள் ஊருக்காரனா? எதை பற்றி கண்டுக்க மாட்டிங்களா? எனக்கு ஒரு நியாயத்தை வழங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சியா. நியாயம் வழங்கணுமா? உன்னை நிற்க வச்சு இம்பிட்டு விஷயத்தை காட்டியிருக்கேன், ஆனால் நீ பயமில்லாமல் எனக்கிட்ட இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்க. பேசு வயான் அப்படின்னு ஒரு சவுண்ட் பண்ணுறாங்க. வைனுக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வைனை கூப்பிடலை. ஃபஸ்ட் இயரில் வைன் வந்து இங்கே நல்லா குத்து வாங்கிட்டு போயிருப்பாங்களா, அதனால் பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது வைனுக்கு. மெல்ல எழுந்து நின்று பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. வைன் அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டே கிடுக்கிடுன்னு அந்த லேடிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. உன் புருஷனை பற்றி தான் அவள் பிராது கொடுத்துருக்கான் எனக்கிட்ட. நான் ஏதோ பஞ்சாயத்து தலைவருங்கிற நினப்பில். ஏன்னா உன் புருஷனை பற்றி இவ சொல்கிறதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ தலையசைச்சிக்கிட்டு, இல்லை நான் நம்பலை, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி சியாவை பார்த்து, அதான் நான் சொல்லிவிட்டாளே, நீ சொல்கிற கிம்தா எங்களோட பொண்டாட்டி நீ சொல்கிறத பொய்யுங்கிறா, எப்படி நிரூபிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. சியாவை பார்த்து அந்த லேடி, இவ கிடக்குறா, யார் தான் டேங் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு விடுவாங்க? டேங்கோட அழகில் அவன் மயங்கி போய் அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை விட்டுட்டு போக மாட்டாவ. இவளை ஒதுக்கி விடுங்க, இவன் நல்ல பொண்ணு கிடையாது. என்னோட அத்தை பையனை லவ் பண்ணவ ஒரு காலத்தில். அவனை பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு டேங் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததும் ஹேண்ட்ஸமான ஆம்பளை கிடச்சி போயிட்டாருன்னு சொல்லி டேங்கை கட்டிக்கிட்டிங்க வந்து உட்காந்துக்கிட்டா. கெட்ட பண்ணுவேன். நான் வந்து டேங்கை கட்டிக்க நினைக்கிறேன். நான் தான் டேங்க்கு சரியான பொண்ணு. டேங் நான் தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ வேணால் என்னோடய அத்தை பையனுக்கு கட்டி வச்சுருங்க, எனக்கு டேங் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இவ்வளோ பேர் முன்னாடி சியா. டேங்கோட மம்மிக்கும் டேடிக்கும் தாங்க முடியலை கடுப்பு. என்ன திமிரு இருந்தா என் பையனை இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பா இவ ஊர் முன்னாடி, இவ்வளோ அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேங் அப்படியே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அந்த லேடியை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி சியாவை பார்த்து, நீ வெளியூருக்காரி, எங்களோட சட்டத்திட்டங்களும் ஒழுக்க முறைகளும் உனக்கு தெரியாது, ஏதோ இங்கே வந்து நாத்திக்கிட்டு இருக்க, கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரே கும்பிட்டுவிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு சியா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ கவனமாக எல்லோரும் என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ சியா, என்னது இது, நீங்கள் எனக்கு நியாயம் கொடுக்கலனா நான் போலீஸோட நாளைக்கு இங்கே வருவேன், டேங்கை பிடிச்சி உள்ளே போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, என் கிராமத்துக்குள்ளே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குப்பேன். நல்லது பண்ணுறவங்களுக்கு என்கிட்ட இருந்து நல்ல சன்மானமும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது போலீஸ் என்ன பெரிய போலீஸு, என் கிராமத்துக்குள்ளே எவன் வருவான்னு நான் பார்க்குறேன். டேங்கோட குழந்த உன் ஸ்டொமக்கில் இருக்குன்னு சொல்கிறீல, அது உண்மையாக இருந்தா அந்த நெருப்பில் நட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ரெக்னென்ட் லேடி அதில் நடக்க வைப்பீங்களா? ஆஹா, நான் நடக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சியா. வைனுக்கு அழுக தாங்க முடியலை, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. வைன், உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்கான்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எத்தனை முறை கேட்டாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உன் புருஷன் நல்லவன் தான் அப்படின்னா நீ நட, நெருப்பில் நட அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. தன்னோட சாரீ ஃப்ளிட்டை அப்படியே தூக்கி ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த நெருப்பில் தன்னோட ஃபஸ்ட்டு லெக்கை தூக்கி வைக்கிறாங்க. அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வைன் அதில் காலை வைக்க மாட்டேன்னு சைடில் வந்து நின்றுப்பாங்க. அந்த நெருப்பில் வைனுக்காக மாயா, ஹன்ஷோ, மினி தான் நடந்திருப்பாங்களா. இப்போ துளி கூட பயம் இல்லாமல் வைன் அந்த நெருப்பில் கால் வச்சு ரொம்ப மெதுவாகவே நடந்து ஆப்போசிட்டுக்கு போய் எகைன் ரிட்டன் நடந்து வந்து சாமிக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் வைன் எப்போ தன்னோட லெக்ஸை ஃபஸ்ட்டு அந்த நெருப்பில் வச்சாங்களோ அந்த செகண்ட்லேருந்து பலமாக அழுது கத்தி துடிக்கிறாங்க சியா. ஊர் மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு, வைனுக்கு துளி கூட பாதத்தில் சூடு இல்லை,
அவங்க வாங்கிக்கிற அத்தனை ஹீட்டும் சியாவோட பாதத்தில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட தடவை நடந்திருக்கு அந்த கிராமத்தில். ஸோ அத்தனை பேரும் இந்த பொண்ணு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீஸில் உட்காந்துட்டு இருந்தவங்க சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் அப்படியே அழுது துடிக்கிறாங்க சியா. அந்த லேடி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படியே சியாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வைன் அப்படியே நடந்து அந்த லேடிக்கிட்ட நிற்கும்போது வைன் அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி பக்கத்தில் நிறுத்தி உன் புருஷனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங் தூரத்தில் செகண்ட் ரோவில் உட்காந்துருப்பாங்களா. ஏய் டேயாங், உன் பொண்டாட்டி பார்க்குறா, கிட்டவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. அவ்வளோதான், டேயாங் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு கிடுகிடுன்னு வைன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆமாம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கும் டேயாங்க்கும். நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். எனக்கிட்ட எதிர்த்து பேசுவியா நீ அப்படின்னு சொன்னதும் டேயாங் டக்கு டக்குன்னு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அந்த லேடி டேயாங் அப்படியே சைடில் திருப்பி ஊர் முன்னாடி டேயாங் பேக்கில் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அடித்த தடத்தை காட்டுறாங்க. இப்போ வரைக்கும் கூட அப்படியே டார்க் கலரில் பிளாக்காக நீல கோடாக விழுந்திருக்கு டேயாங்கோட முதுகில். அந்த லேடி தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு வாட்டரில் தன்னோட ஹேண்ட்ஸை நினச்சி அப்படியே டேயாங்கோட முதுகை ரப் பண்ணுறாங்க. அந்த தடம் ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சு போய் நார்மலான ஸ்கின் டோனில் இருக்குது டேயாங்கோட முதுகு. இப்போ ஆச்சரியமாக இருக்குது அத்தனை பேருக்கும். டேயாங்க்கு ஒரு மாதிரி ஜிலுஜிலுன்னு இருக்குது முதுகு. டேயாங் அப்படியே பதட்டத்தோடு அந்த லேடி ஃப்ரண்ட்டில் வந்து நின்னதும் பார்க்குறாங்க. குழந்த வேணும்னு 2 வருஷமாக நீங்கள் 2 பேரும் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க, ஆமாம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டது இது. ஆமாம் அப்படின்னு வைனும் டேயாங்கும் ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, 3 குழந்தைங்க பிறக்க போகிறாங்க, அடுத்த வருஷம் குழந்தைங்களோட இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே குனிஞ்சு தன்னோட 2 ஹேண்ட்ஸால் மணலை அள்ளி டேயாங்கோட ஹேண்ட்ஸ்லேயும் வைனோட ஹேண்ட்ஸ்லேயும் அந்த மணலை கொட்டுறாங்க. அப்படியே கோல்டு காயின்ஸ் அது மாறி போயிடுச்சு. உண்மையிலேயே சந்தோஷத்தில் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க வைன். டேயாங் அப்படியே அந்த தங்க காசுகளை தன்னோட ஹேண்ட்ஸில் இருந்து அப்படியே வைனோட சாரீ பல்லு எடுத்து அந்த ஹேண்ட்ஸை பல்லுவில் போட்டு அப்படியே ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி வைனை அப்படியே ஷோல்டரோட ஹக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களோட பிளேஸ்க்கு. இங்கே இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அழுக கூட சேட்டை இல்லாமல் அப்படியே அணத்திக்கிட்டே வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டு சியா படுத்து கிடக்குறாங்க. எங்கள் பாரடி, என்கிட்ட உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்க நீங்கள் வந்திருப்ப. மாசமாக இருக்கியா நீ? தண்டி பொய்ய சொல்லியிருக்க ஏன் முன்னாடியே. கண்டிப்பாக இதுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. முடியாது, காலெல்லாம் வலிக்குது, எரியுது, தாங்க முடியல, நீ விட்டுடுங்க, நான் ஓடி போயிடுறேன், நான் சொன்னதெல்லாம் போய் தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுது கத்துறாங்க சியா. மன்னிப்புங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. ஏந்திரே, திரும்பி கூட பார்க்கக்கூடாது, உன்னோட ஊருக்கு ஓடு. இது வரைக்கும் நீ என் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் செஞ்சியோ அது எல்லாம் 1 by 1 இதுக்கப்புறம் வெளியில் வரும். அவமானத்தில் நீனும் உன் குடும்பமும் தடுமாறுவீங்க, ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்டே சியா தப்பிச்சோம் பழச்சோன்னு எழுந்து நடக்கவே முடியலைனாலும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஊரை நோக்கி. ஏன்னா ஊருக்குள்ளே தான் கார் நிற்குது. ஸோ எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடணுங்கிற பதட்டத்தில் ஓடி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் மற்றவங்களையும் 1 by 1 வர சொல்லி நல்லது கெட்டது சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த லேடி மயக்கம் போட்டுட்டாங்க. ஊர் மக்கள் இளநீ கொண்டு போய் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி எல்லோரும் கிளம்பிட்டாங்க தங்களோட வீடுகளுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உட்காரு, வைன் பல்லுவை காட்டு, அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் இதோ இந்த கலசத்தில் போடு, குழந்த பிறந்ததும் இந்த கோல்டு காயின்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு நகை செஞ்சு வச்சுக்கணும், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங்கோட மம்மி வைனோட பல்லுவில் கட்டியிருந்த அந்த கோல்டு காயின்ஸை
கலசத்தில் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. டேங்கோட டேடிக்கும் பாட்டிமாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. மாயா, ஹன்ஷு, ஜோன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலி மெம்பர்ஸால். இந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் பாஸ் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் தன்னோட பொண்ணு ஒய்யாரி, தன்னோட 2 பசங்களான பார்க், ஜியோன் 3 பேரையும் பாத் பண்ணி விட்டு ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி இப்போ அப்படியே பெட்டில் படுக்க வச்சு பெட் டைம் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேங். வைன் இப்போ தான் பாத் பண்ணிட்டு வந்து தன்னோட ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேங் வைனை பார்த்து, பேபி, குழந்தைங்க 3 பேரும் தூங்கிட்டாங்க, அவங்களோட பேபி பெட்டில் படுக்க வையே, ரொம்ப நாள் ஆச்சு உன் கூட நான் ஹாப்பி மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைன் அப்போ குழந்தைங்கள 1 by 1 தூக்கி அழகாக அவங்க பெட்டில் படுக்க வச்சு மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே டேங்கிட்ட வந்து உட்காந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கிம், ரொம்ப நாளாக ஒன்றுமொன்னா இல்லைன்னு சொல்கிறீங்க, என்னது லாஸ்ட் வீக் கூட 3 days தொடர்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒய்யாரிக்கும் பார்க்குக்கும் ஜியானுக்கும் ஃபீவர், இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எனக்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் தானே கிணத்துக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி 3 வயசு குழந்தைங்கள கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டிருக்கீங்க. உயிரே போகணும் இருந்துச்சு எனக்கு. தத்தி தடுமாறி 3 பேரும் ஏதோ நீச்சல் அடித்து மேலே வந்துட்டாங்க, இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அடியே, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அன்னையிலேருந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு இப்போ சண்டை கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கிட்ட குழந்தைங்களுக்கு நீச்சல் தெரியணும், என் பிள்ளைங்கள நான் தூக்கி போடுவேனா? முட்டாள். என்னை அப்படி தான் தூக்கி போட்டாங்க என்னோட மம்மி டேடி, என் அண்ணாவையும் அப்படி தான் தூக்கி போட்டாங்க. நாங்கள் தத்தி தடுமாறி நீச்சல் கற்றுக்கிட்டோம். ஒருவேளை பிரச்சனைனா நானே குதித்து என் பிள்ளைங்கள காப்பாற்றுவேன். ஆளைப்பாரு ஆளை, எப்போ பார்த்தாலும் இதே ஒன்று சொல்லிக்கிட்டு 1 வாரமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேனே நீ, படு அப்படின்னு அதட்டுறாங்க. ஆஹா, கல்யாணம் பண்ண புதுசில் இப்படி தானே என்கிட்ட நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு திட்டுறாங்க வைன். அப்பாடி முடியலனால. வைன் டார்லிங், மன்னிச்சுக்க, இதுக்கப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட நான் குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லித்தர்றேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைன் அங்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. யோ, யாரா இவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனை அப்படியே பேக் பண்ணிக்கிட்டாங்க டேங். வைன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, உண்மையிலே நான் பயந்துட்டேன். ஒய்யாரி எப்படி கத்திக்கிட்டு குதிச்சா தெரியுமா? பார்க்கும் ஜியானும் ஒய்யாரியை நீங்கள் தூக்கி போட்டதும் ஏதோ விளையாட்டு பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு குதிச்சிட்டாங்க தொப்பு தொப்புன்னு. எனக்கு ஹார்ட்டே பிளாஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, நான் கண்டிப்பாக குதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே, உனக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீ குதிச்சு என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க டேங். போங்க, இப்போ வரை எனக்கு கோபம் தீரலை உங்கள் மேலே அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஏன்னா அந்த கிராமத்தை பொறுத்தளவு குழந்தைங்க ரொம்ப கம்மியாக தான் பிறப்பாங்க. அந்த கிராமத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமாக வைனுக்கு தான் ட்ரிப்ளட்ஸ் பிறந்திருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக தன்னோட குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க வைன். அதனால தான் கோபப்படுறாங்க. டேங்க்கு நல்லா புரியுது வைனோட பயம். இங்கே பாரு, கடவுள் கொடுத்த குழந்தைங்க நம்மளுக்கு, ஒன்றும் ஆகாது நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைனை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க டேங். இப்படியே ஒரு 4 hours பாஸ் ஆகுது. ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க டேங், வைன் 2 பேரும். அப்போ வைன் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா கோபத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க டேங். அது நான் வந்து ஒரு 1.5 month கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எழுந்து உட்காந்துட்டாங்க டேங். ஏ முட்டாள், முட்டாள் வைன், சொல்ல மாட்டியா நீ எனக்கிட்ட? ஐயோ, 2 hours மேலே ஆகுதுடி, ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணாது, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் இப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு உண்மையிலே குப்புன்னு வேர்த்து போயிடுச்சு. அப்படியே தன்னோட ஸ்வெட்டை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே குனிஞ்சு வைனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி, இந்த ஊருக்குள்ளே நம்மளுக்கு தாண்டி நிறையா குழந்தைங்க பிறக்கும் போல், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உன்னைய கல்யாணம் பண்ணதை நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க டேங். இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.